Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Hindu religious examல ஒரு important topic பதி பசு பாசம் பத்தி பார்க்க போறோம். நான் அன்அகாடமில உடம்பின் வகைகளும் ஆன்மாக்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுலயும் போய் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் அதனோட லிங்க் கொடுக்குறேன். நம்ம போடுற வீடியோஸோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்கு, அதுல போய் பாருங்க, நான் அதுல நோட்ஸ் போடுறேன். பதி பசு பாசம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது சைவ சித்தாந்தங்கள்ல வந்து சொல்லக்கூடிய முப்பெரும் உண்மைகள் தான். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பதி பசு பாசம் அப்படின்னு சொல்லுவோம். பதினா இறைவன் கடவுளை சொல்லுவோம், பசுனா உயிரை சொல்லுவோம், பாசம் அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பதிய வந்து மூணனமா சொல்லியிருக்காங்க, அருவம் உருவம் அருவுருவம் அப்படின்னு படிச்சோம் இல்ல. அதாவது உருவமா இருப்பாரு, அதாவது லிங்க வடிவத்துல உருவம் இல்லாம இருக்கிறது, அருவுருவமா இருக்கிறது. பசு அப்படின்னா உயிர், நம்ம மூணு படிச்சோம்ல. அதாவது மாயே, ஆணவம் கண்வம் மாயே அப்படின்னு மூணனமா பாசத்தை பிரிச்சிருப்பாங்க. அதுல சகலர், பிரளயா கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு படிச்சோம். விஞ்ஞான கலர் அப்படின்னா என்னது? அதாவது ஆணவம் அப்படிங்கிற இருக்கக்கூடியவரை விஞ்ஞான கலர் அப்படின்னும், ஆணவம் கண்மம் இரண்டுமே இருக்கக்கூடியவரை பிரளயா கலர் அப்படின்னும், ஆணவம் கண்மம் மாயே மூணுமே இருக்கக்கூடியவர்களை என்ன படிச்சோம்? சகலர் அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி பாசத்தை மூணனமா சொல்லியிருக்காங்க, ஆணவம் கண்மம் மாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி நம்ம இதோட டீடைல்ஸ் பார்ப்போம். நான் சொல்ற சில வேர்ட்ஸ் வந்து இந்த நோட்ஸ்ல இருக்காது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாசத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா தலை, சரிங்களா? பதினா இறைவன் அல்லது கடவுள், பசுனா உயிர், பாசத்துக்கு இன்னொரு பெயர் வந்து தலை அப்படின்னு பொருள் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்றது பதி பசு பாசம் அப்படிதானே. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம் அப்படின்னா தலை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது போக அதாவது சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது பந்தமும் வீடும் ஆய பதபதார்த்தங்கள் அல்லான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார். அதே மாதிரி பதம் அவ்வசபி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா அதுவும் சிவஞான சித்தியார் தான். அதே மாதிரி உயிர்கள் அப்படின்னு சொன்னோம்ல, பதி பசு பாசம். பசுனா உயிர் அப்படின்னு படிச்சோம். அந்த உயிரோட நிலையை வந்து ரெண்டனமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பிறப்பு நிலை, இன்னொன்னு வந்து வீட்டு நிலை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல்வனாகிய சக்தி திருவருள் எனவும், திருவடிவம் எனவும், சிவஞானம் எனவும், அம்மை அப்படின்னும் அழைக்கப்படுதா சொல்லியிருக்கு. அதாவது முதல்வனானவன் இறைவனுடைய இன்னொரு பெயர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தேவ சவிதா, சிவசூரியன் அப்படிங்கிற ரெண்டு பெயர் வந்து முதல்வனான இறைவனுக்கு உண்டு. என்ன பெயர்லாம்? தேவ சவிதா, சிவசூரியன் அப்படிங்கிறது. இறைவனுடைய திரு உருவங்களை வந்து மூன்று வகமா பிடிச்சிருக்காங்க. நம்ம படிச்சோம்ல, என்னெல்லாம் படிச்சோம்? உருவம், அருவம், அருவுருவம் அப்படின்னு படிச்சோம்ல. அதுல அவருடைய திருவுருவத்தை வந்து மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா போக வடிவம், கோர வடிவம், யோக வடிவம் அப்படின்னு மூணு வகையா பிரிச்சிருக்காங்க. மூன்று பதி பசு பாசம் சொல்லக்கூடிய அடிப்படை பிரிவுகள், முப்பொருள் அடிப்படை பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுல வந்து பதி அப்படிங்கிற கடவுளை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரறிவு உடையவன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இருக்கக்கூடிய உயிர் அதாவது பசு, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிற்றறிவு உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது இருக்கக்கூடிய தலை அதாவது என்னது? பாசம், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர் அற்றது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜட பொருள் அப்படின்னு சொல்றது. பேரறிவு உடையது, சிற்றறிவு உடையது, ஜட பொருள், இப்படி மூன்று வகையா சொல்லியிருக்காங்க. இனி பதினா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பதி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கடவுளை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பதி அப்படின்னு சொல்லுவோம். பத்தி சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காரு. அவர் தான் இந்த உலகத்தை வந்து ஆள்றாரு. இந்த உலகம் முழுவதையும் சரி, அதற்கு அப்பால் இருக்கக்கூடியதும் சரி நிறைந்திருப்பவர் வந்து கடவுள் தான். அதே மாதிரி கடவுளுக்கு தான் தோற்றமும் கிடையாது, அழிவும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த கடவுளுடைய குணங்களை வந்து 8 வகையா சொல்லியிருக்காங்க. அந்த கடவுளுடைய குணங்களை வந்து 8 வகையா சைவ சித்தாந்தத்துல வந்து சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, கடவுளுக்கு வந்து உவமையா எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. இனி பசு அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். பசு அப்படின்னா நம்ம பார்த்தோம், உயிரை தான் பசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடவுள் வந்து உயிரை வந்து உண்டாக்குவது இல்லை. கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா உடம்ப படைக்கிறாரு. அதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஐம்புலன்கள், அதாவது பொறி, புலன், கரணம், இதை வச்சு அமைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தத்துவம் அல்லது கருவி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி
உள்நிலை கருவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்ல 36 சொல்லியிருக்கு. புறநிலை கருவிகள் வந்து 60 சொல்லியிருக்கு. மொத்தம் சேர்த்து 96 கருவிகளா வந்து சொல்லியிருக்காங்க. கருவினா என்னது? அதாவது கடவுள் வந்து உயிரை உண்டாக்குவதில்ல, உடம்ப மட்டும் படைச்சி அதுக்குள்ள பொறி புலன் காரணம் அப்படிங்கிற மூணையும் அமைக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருவி அல்லது தத்துவம்னு சொல்லுவோம். அந்த கருவிகள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 96. அதாவது ஆன்மாவுடைய அவஸ்தைகள், அதாவது உயிருடைய அவஸ்தைகளை வந்து 5 இனமா சொல்லியிருக்கு. ஜாக்கிரம், சொப்னம், சுசிப்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு 3 வகையா சொல்லியிருக்காங்க. இந்த பசுல தான் நம்ம பார்த்தோம்ல 3 விஷயம், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் அப்படின்னு பார்த்தோம். விஞ்ஞான கலர் அப்படின்னா ஆணவ மலம் மட்டும் உள்ளவங்க, பிரளயா கலர் அப்படின்னா ஆணவமும் கண்மமும் உடையவங்க, சகலர் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயம் ஆகிய 3 தலைகளையும் உடையவர்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சகலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆன்மா ததஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சார்ந்ததன் வண்ணமா இருக்கக்கூடிய தன்மையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்மா ததஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சைவ சித்தாந்தத்தைப்படி உயிரை வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா படி உயிரானது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது உடலை பெறுவதற்கு முன்னாடி அறிவு இச்சை அப்படிங்கிற செயல் என்பது இல்லாம தான் அறியாம நிலையில வந்து மூழ்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த உயிரானது கடவுளை போன்ற தோற்றமும் அழிவும் இல்லாதும் ஆகும் அப்படின்னு சொல்லதுதான் இந்த சைவ சித்தாந்தம் படி உயிர் அப்படின்னு சொல்லியிருக்கு. உயிர் அப்படின்னா ஆன்மா, ஆன்மாவுக்கு வந்து அழிவும் தோற்றமும் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைவ சித்தாந்தத்துல. இனி பாத்தீங்கன்னா பாசம், கடைசியா இருக்கிறது என்னது? பாசம். பாசமுடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டா தலை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பெயர் வந்து தடை அப்படின்னு சொல்லுவாங்க. பாசம்னா தலை, தடை அப்படின்னு சொல்றது. பாசம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா ஆன்மாவை வந்து பற்றி நிற்பதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது பற்றற்றுதல் அப்படிங்கிறது வந்து பதியுடன் கலக்கும். அதாவது பாசம் இல்லாதவர்கள் தான், அதாவது இந்த ஆணவம் கண்மம் மாயே அப்படிங்கிறவங்க இல்லாதவங்க தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பதியுடன் பற்றற்று இருக்க முடியும். அதாவது கடவுளை சென்று அடையக்கூடிய வழி வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறது இல்லாததுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த பாசத்தை வந்து 5 வகையா சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது ஆணவம் கண்மம் மாயே தான். கூட வந்து திரோதயி, சுத்தமாயே, அசித்தமாயே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆணவம், இந்த பாசத்துல ஆணவம் கண்மம் மாயை 3 உண்டுல, அது ஆணவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆணவத்துடைய வேறு பெயர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா மூலமலம், சகஜமலம், இருள், அவித்தை, அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆணவத்தை பத்தி உமாபதி சிவாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆணவத்தை நீக்கி கொள்ள உலகத்தார் வந்து முந்துவதில்லை. அதாவது நம்மள்கிட்ட ஆணவத்தை போக்குறதுக்கு நம்ம யாருமே முயற்சி பண்ணுவது இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா உமாபதி சிவாச்சாரியார். இதற்கு வந்து அறியாமைக்கு காரணம், நம்ம அறியாமைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆணவம் தான். ஆணவத்துடைய முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கனவு உறக்கங்களில் அறிவாற்றலை மறைப்பதும் நினைவு நிலைகளில் தன்னை நோக்காது புறப்பொருளை நோக்கி, அதாவது நம்மளுடைய அறிவாற்றலை வந்து தடுக்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி போக விடாம நம்மளை திசை திருப்பது வந்து இந்த ஆணவம் அப்படிங்கிற மலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆவாரகம் அப்படின்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா மறைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறப்பு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆவாரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதோநியாமக சக்தி அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா இருள். இருள்ல இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோநியாமிக சக்தி அப்படின்னு சொல்லுவோம். நியாமிக சக்தி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா மாசு, செருக்கு, அதுதான் நியாமிக சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நியாமிக சக்தினா மாசு, அதோநியாமிக சக்தி அப்படின்னா இருள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆணவம் என்ன பண்ணும், நம்மளைய அறியாமையிலேயே நம்மளை இருக்க வைக்கும். அறிவை வந்து திசை திருப்புறது வந்து ஆணவ மலம் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆணவம் பத்தி உள்ள முக்கியமான விஷயம். கண்மம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வினை. அதாவது நம்மளுடைய உயிர் நம்ம உடம்புல இருக்கும்போது நம்ம மனம் மொழி மெய்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமும் தீய விஷயமும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்மத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வினையை வந்து 3 வகையா பிரிச்சிருக்காங்க. சஞ்சிதம், பிராப்தம், ஆகாமியம் அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருக்கு. உள்ள டீடைல்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ்
ஹிந்து அறநிலையத்துறை நோட்ஸ்னு ஒன்று போட்டீங்களா, அதுல வந்து இந்த பதி பசு பாசம் பத்தி உள்ள டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அதுலயும் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? இனி அதே மாதிரி மாயை அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாயை தான் சுத்தமாய அசுத்தமாய அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. சுத்தமாய அப்படின்னா இன்பம் ஒன்றே பயப்பதை வந்து சுத்தமாய அப்படின்னும், இன்பம் துன்பம் மயக்கம் அப்படிங்கிற 3ஐயும் தருவது வந்து அசுத்தமாய அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது தனு கரண புவன போகம் அப்படிங்கிற 4ம் சேர்ந்து நிக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாயேயம் அப்படின்னு சொல்லுவோம். தனு கரண புவன போகம் அப்படிங்கிற 4 சேர்ந்து நிக்கிறத மாயேயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காணப்படக்கூடிய பொருட்கள் வந்து எல்லாத்துக்குமே முடிந்து முதல் காரணமா இருக்கக்கூடிய பொருளை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாயை அப்படின்னு சொல்லுவோம். மாயையிலே தோன்றி மாயையிலேயே மறைவன தான் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தனு கரண புவன போகம் அப்படிங்கிறது. சுத்த மாயை அப்படிங்கறதான் கெட்டதா சொல்லியிருக்கு. அதாவது மோகினி அதோமாயை அப்படிங்கிற வேறு பெயர்கள்லாம் உண்டு. இதுல திருவருட்பயன்ல வந்து இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விடிவாம் அளவும் விளக்கணைய மாயே வடிவாதி கண்மத்து வந்து அப்படிங்கிறது எதுல இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவருட்பயன்ல இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி சுத்தமாயில வந்து சொல் மற்றும் பொருள் அப்படின்னு 2 வகையா சொல்லியிருக்காங்க. சுத்தமாய சொல் பொருள் அப்படின்னு 2 வகையா சொல்லி இதை நீங்க பாருங்க. அந்த நோட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாசிச்சு பார்த்தாலே புரியும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் இதை பத்தி தனியா உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சரி, சைவ சித்தாந்தத்தைப்படி பாசம் அல்லது தலை அப்படிங்கிறது வந்து உயிர்களை வந்து அடிமை செய்யக்கூடிய ஒரு பொருட்களா தான் சொல்லியிருக்கு. இதை வந்து வேறு பேரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போக பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.